நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இது வீடு இல்ல புனிதா, ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலா? சரி, இப்ப எப்படி இருக்கு? நான் எப்படி இங்க வந்தேன்? அத நான் கேட்கணும் புனிதா. ஹாஸ்பிட்டல்ல சேர்ற அளவுக்கு என்ன ஆச்சு? கபிலன், உங்களை நான் எங்க பார்த்தேன் தெரியுமா? நடு ரோட்ல. எப்படி நீங்க ரோட்ல கிடந்தீங்க? ஏன் அங்க மயக்கம் போட்டு விழுந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, கபிலன் அப்பா கிடைச்சிட்டாரா? நான் இங்கே வந்து படுத்துக்கிட்டேனே, ஆனா அப்பா என்ன ஆனார்னு தெரியலையே. இருங்க, எனக்கு புரியல. மாமா எங்க? கபிலன், அப்பா எங்க போனார்னே தெரியல. அவரை தேடிதான் நான் வந்தேன். காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. அப்பாவையும் காணோம். பதட்டத்துல மயக்கம் போட்டுட்டேன். சாரி கபிலன். நீங்க இப்ப 2 உயிர் புனிதா. உங்க விருப்பத்தினாலதான் உங்க வீட்டுல நீங்க இருக்கீங்க. ஆனா சாப்பிடல, தண்ணி குடிக்கல நீங்க சொல்றதை கேட்டா உங்களை அவங்க யாருமே கவனிக்கலையா? உங்க அம்மா கூட கவனிக்கிறது இல்லையா? அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க கபிலன். அம்மாவுக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு தெரியுமா? அவங்க என்ன தாங்கதான் செய்வாங்க. நீங்க என்னைக்கு உங்க வீட்டை விட்டு கொடுத்திருக்கீங்க? கபிலன், அப்பாவை தேடணும் கபிலன். கண்டுபிடிச்சிடலாம் புனிதா. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் உங்களை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். குழந்தையும் நல்லா இருக்கு. உடம்ப நல்லா பாத்துக்கங்க. குழந்தையோட வளர்ச்சி முக்கியம்மா. கவனமா இருக்கேன் டாக்டர். சார், உங்க மனைவியை நீங்க தான் சார் கவனமா பாத்துக்கணும். இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு அட்மிட் பண்றதை விட அவங்கள கவனமா பாத்துக்கிட்டு இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காதுல்ல? டாக்டர், பாவம் அவரை எதுவும் சொல்லாதீங்க. நான் அவர் கூட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. டாக்டர், அந்த பெரியவர் எதுவுமே தெரியலன்னு சொல்றாரு. எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னு சொல்றாரு. எது கேட்டாலும் தெரியல, ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சிஸ்டர், யார பத்தி சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெரியவர் ஒருத்தர் ரோட்ல மயக்கமா இருந்தாருன்ட்டு ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டு போனாங்க. இப்ப அந்த பெரியவருக்கு தன்னை பத்தி எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவரை பார்க்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்சவரா? பார்த்தா தாங்க தெரியும். எங்க இருக்காரு? அடுத்த வார்டுல. பாத்து 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 இதுவா வாங்க. அப்பா, மாமா, அப்பா, கபிலன் அப்பா. இவங்க அப்பா. நான் எப்படிங்க வந்தேன்? அப்பா, அப்பா யாருப்பா உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க? அவங்க யாருன்னு தெரியல. ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தா. வேற ஒண்ணும் ஞாபகத்துல இல்ல. நம்ம வீட்டுல இவங்க யார் இருக்காங்க? அப்பா, இது நம்ம வீடு இல்லப்பா. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஹாஸ்பிட்டல? அப்போ நம்ம வீடுங்க? மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். உங்களுக்கு உடம்பு முடியலன்னு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். சரி, அதுவும் சரிதான். எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்குறேன். சரி. அப்பா, சாரிப்பா. உங்களை சரியா கவனிக்காம விட்டுட்டேன். நல்ல வேளை நான் உங்களை இங்கே பார்த்தேன். இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? இனி நான் உங்களை விட்டு எங்கேயும் போகவே மாட்டேன்பா. புனிதா, புனிதா கொஞ்சம் அமைதியா இருங்க. சிஸ்டர், இவர் எப்படி இங்க வந்தாரு? யாரோ ஒரு பொண்ணும் ஒரு ஆட்டோ டிரைவரும் கூட்டிட்டு வந்தாங்க. இவரு ரோட்ல மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்லி இங்க அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. யார் இவருன்னு தெரியாம நாங்க விசாரிச்சுட்டு இருந்தோம்.